சினிமாக்காரங்க ஒன்ன பிடிச்சிட்டா அதை விடவே மாட்டாங்க. அது பேய் படமாக இருந்தாலும் சரி, அது த்ரில்லர் படமாக இருந்தாலும் சரி. அதே போலதான் ஒரு டைலாக் நல்லா இருந்துருச்சுன்னு நம்ம சொல்லிட்டா போதும், அதை நம்ம ஏன்டா சொன்னோம்னு நினைக்கிற அளவுக்கு திரும்ப திரும்ப பேசிட்டே இருப்பாங்க. ஒரு விருது வழங்கும் விழாவுல என் பொண்டாட்டிக்கு தான் இந்த விருதுன்னு சூர்யா அறிவிச்சார். அது வரைக்கும் ஜோ ஜோன்னு சொல்லிட்டு இருந்தவர் அப்படி சொன்னவுடன் எல்லா சமூக வலைதளங்களும் அப்படியே எழுதுச்சு. அதுல ஆரம்பிச்சவர் தான் ஜோங்கிறத விட்டு விட்டு என் பொண்டாட்டின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டார். காற்று வெளியீடை படத்தின் ஆடியோ ரிலீஸ் விழாவில் என் பொண்டாட்டி கேட்க சொன்னான்னு ஒரு கேள்வியை வழிஞ்சிக்கிட்டு மணிரத்னத்திடம் கேட்டாராம். கார்த்தி அசிஸ்டன்ட் டைரக்டரா அழுத எழுத்தில் மக்களை கிளியர் பண்ணார். இன்னைக்கு அவர் ஹீரோவா இங்க இருக்காரு. இந்த படத்துல பழைய கார்த்தி இல்ல, குடும்பத்துக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப். அந்த குரூப்ல முதல்ல மீசை இல்லாத கார்த்தி ஸ்டில் வந்தவுடன் எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்களாம். என் பொண்டாட்டி உங்ககிட்ட ஒண்ணு கேட்க சொன்னான்னு புதுசா அந்த லவ் ரொமான்ஸ் ஐடியாஸ் எல்லாம் எங்கிருந்து வருதுன்னு மணிரத்னத்துக்கிட்ட கேட்க சொன்னான் என்று வழிந்துகிட்டே பேசினார் சூர்யா. Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.